ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? அப்பான்னு சொல்லும் போதே நம்மளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் வெளிப்படுதில்ல. இங்கே அம்மா கூட 10 மாதம் சுமந்தேன்னு சொல்லி காட்டுவாங்க. ஆனால் ஆயுசுக்கும் நெஞ்சில் சுமந்துட்டு அதை சொல்லக்கூட முடியாமல் இருக்கிறது நம்ம அப்பா மட்டும்தான். இல்லை, நிறைய பேர் அப்பாவெல்லாம் எதிர்த்து பேசி கோவப்படுத்தி சண்டை போடுறாங்க. ஆனால் அப்பா ஸ்தானத்தில் வந்து நிற்கும் போது தான் அவரோட வலி, வேதனை, கஷ்டம் எல்லாமே புரிய ஆரம்பிக்குதுல்ல. அப்போ தாங்க அப்பாவுக்கு மேலே ஒரு மரியாதையே வரும். நிறைய பேருக்கு அப்பா பாசமே இல்லை, நான் சீக்கிரமாக அப்பாவை இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாசம் நம்ம அடிமனசில் இருக்கிறதுனால தான் பிறந்த குழந்தையிலேருந்து கல்யாணம் பண்ண கணவர்கிட்டேருந்து நம்ம கூட பழகிற நண்பர்கள் எல்லாருக்கிட்டையுமே அந்த அப்பா சாயல் இருக்குதான்னு தேடுவோம்ல. அவங்கக்கிட்டேருந்து இந்த அப்பா அரவணைப்பு கிடைக்காதா, அப்பா பாசம் கிடைக்காதான்னு ரொம்பவே ஏங்குறோம்ல. அதுதாங்க அப்பாவோட பாசம். எல்லா கஷ்டத்தையும் நம்மளுக்குள்ளே மறைச்சிக்கிட்டு நம்மளுக்காக சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்குற ஒரே ஜீவனா அது அப்பா தான். இல்லை, அவருக்கு நிகராக இங்கே யாருமே இருக்க முடியாது. யாரும் அப்பா ஸ்தானத்தை பிடிக்கவும் முடியாது. சோகம் எதையும் உன்னுள் மறைத்து புன்னகையை எனக்கு என்ன தருவாய். நான் சொல்கிற உணர்வு உங்களுக்கு புரிஞ்சிருந்தா என் வீடியோ கலெக்ட் பண்ணுங்க. பாய்.